சின்ன பையனாக இருக்கும்போது அவரெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நாடோடி மன்னன் படம் எடுத்தார். அப்போது இந்த கிரவுண்டு தான் இங்கே தான் போட்டாங்க. இந்த கிரவுண்டில் படம் போடும்போது அவரே நேரடியாக விட்டாங்க. ஒரு அண்ணன் லட்டு எழுதி கொடுத்தாரு. அந்த லட்டு எழுதி கொடுத்து இந்த படம் ஓடுமான்னு கிடையாது. அப்போவே இந்த படம் ஓடுனா நான் மன்னன், ஓடலைன்னா நான் நாடோடி. அதோடு சில அரசியல் சட்டங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் கட்சியை விட்டு பிரிஞ்சார். 1972 அவர் கட்சியை ஆரம்பித்தார். 1977 அவர் ஆட்சி அமைச்சார். இப்போதைக்கு சூழ்நிலை அம்மாவுக்கு பிறகு அம்மாவை அவர் தான் உருவாக்குனாரு, அவரே ரெடி பண்ணார். அம்மாவை அவர் தான் கிளியரன்ஸ் பண்ணாங்க. இங்கே நீங்கள் தலைவரோட படத்தை எத்தனை படத்தை பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? எல்லா பாட்டும் பாடுவேன், எல்லா படமும் தெரியும். பழைய படங்கள் தான், புது படம்லாம் தெரியாது. இப்போ உள்ள அரசியல் தலைமுறையில் யார் உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது? சார், அரசியல்ன்றது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தானே இப்போதைக்கு. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதாச்சும் இவங்க அவங்கன்றதுல யாரும் இல்லை. எனக்கு பிடிச்ச என் கொள்கையை தான் நான் பேச முடியுமே தவிர அட்ட கொள்கைக்கு நான் தயாராக இல்லை. அண்ணாமலையை பற்றி சார், அவர் கொஞ்சம் நல்லா படித்தவர், நல்ல பண்புள்ளவர். ஆனால் அவருக்கு தான் நியாயமாக போஸ்ட் கொடுத்துருக்கணும் அந்த பிஜேபி. ஆனால் அவர் தூக்கி எங்கேயோ போட்டாங்க. பாவம், தனி மனுஷனாக இருந்தாலும் சுற்றி வேலை செஞ்சாருங்க. ஆரம்ப காலத்துலேருந்து நடந்து பிரச்சாரம் செஞ்சாலும் நம்மளை வெரி குட் மேன். இப்போ பிரச்சாரங்களுக்கெல்லாம் போகிறாருல்ல, இப்போ அவர் போகிறாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது சார். போவோம், நாங்கள் பத்திரிக்கையில் பார்க்குறதோட சரி தான். பத்திரிக்கை டெய்லியும் பார்ப்போம். தினத்தந்தி இது மாதிரி எல்லாம் ஒரு 2-3 பத்திரிக்கை வாங்கி வச்சு அப்படியே பார்த்துட்டு. இப்போ திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு. அது எப்படி எந்த கண்ணோட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஜெயிக்கிறதுக்கு 80% சான்ஸ் சார். 80% ஓகே. பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ் வித் தான். ஆனால் நீங்கள் சிங்கிளாக யார் மேலேயும் ஜெயிக்க முடியாது சார். அப்படி தான் இப்போ எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த விஜய் வேறு விசில் சின்னத்தில் நிற்கிறாரு. விஜய்னால இப்படி தாக்கம் எப்படி இருக்கு? அவரை பற்றிலாம் நமக்கு பேச வேண்டிய அவசியம். அவங்க யாரு? நான் ஏடிஎம்கே, நான் என்னுடைய வித் அலைன்ஸ் பிஜேபி, எனக்கு அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எந்த ஏரியாவில்? இந்த ஏரியா தான் சார். பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம். முதல்ல முள்ளிக்குப்பம், பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம். இந்த தொகுதி வேட்பாளர் எப்படி அவங்க நின்னா இப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குமா? போட்டு தான் நாங்கள் கம்பல்சரியாக போட்டு தானே சார் ஆகணும். ஏற்கனவே அந்த அம்மா எம்பியில் நின்னாங்க. அன்னைக்கே அலையன்ஸில் கூட்டணியாக இருந்திருந்தாங்க. அந்த எம்பி சீட்டில் ஒரு சீட் ஜெயிச்சிருக்கலாம் சார். ஏடிஎம்க்கு இன்னைக்கு இருக்க கூட்டணி அன்னைக்கு இருந்தால் ஒரு எம்பி சீட் கிடச்சிருக்கோம். 10th and 9th ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கோம். ஒன்று அவருக்காவது ஜெயவர்தனுக்காவது கிடச்சிருக்கோம், இல்லை இந்த அம்மாவுக்காவது ஜெயிச்சிருக்கோம். 2 பேரும் அன்னைக்கு இது மாதிரி இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இருந்தாங்கன்னா. இப்போக்கி அதிமுக பாஜக தொண்டர்கள் எப்படி ஒற்றுமையாக களத்தில் அதெல்லாம் பற்றி பிரச்சனையே இல்லை, ஒற்றுமையாக இருக்கும். பிஜேபி வந்து மேக்சிமம் கொஞ்சம் டவுன்னா ஏடிஎம்கே நிறையா. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அனுசரித்து தான். அம்மா உங்க பேர் என்னம்மா? அனுஷியாப்பா. இந்த எந்த ஏரியா இது? இது வந்து சீனிவாசபுரம், பட்டினப்பாக்கம். வேட்பாளர் யாருங்க? தமிழிசை சவுந்தரராஜன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். சூப்பராகுது. எல்லாம் ஜனங்கள்லாம் எல்லாம் மாறிட்டாங்கப்பா. யாரு வந்தாலும் சரி, இந்த ரெட்டாளி கூட அவங்க சேர்ந்ததுனால அவங்களுக்கு நல்ல மரியாதைப்பா. ஆமா ஆமா, சூப்பரா இருக்குது, சூப்பரா செய்யறாங்க. நாங்க ரெட்டாள கட்சி தானே, நாங்க அந்த வேற்றுமை பார்க்கல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அண்ணாவும் எம்ஜிஆர் அம்மா அந்த ஆட்சிங்க மறுபடியும் வரணுன்றது எல்லாமே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். இப்போ அவுட் சைட்ல வந்து வெளியே வந்து அதிமுக பாஜக பிரிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அந்த ஒற்றுமை வந்து எப்படி அதை எப்படி பிரிக்க முடியும்? அது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, விசுவாசமா இருக்கிறவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்கப்பா. நான்லாம் 1981 ஓட்டு போட்டேன். இன்னமும் அந்த ரெட்டலை தவிர கை வேற எதுக்கு போனதில்லை. இப்போ தாமரைக்கு போடுவோம். அவங்க அதில் அலைன்ஸ் நிற்கிறதுனால கண்டிப்பாக தாமரைக்கு போடுவோம். நாங்கள் கூட்டணி அந்த 2024 இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? 2024 தான் இல்லையே.
நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோன்னா ஜனங்க வந்து இதுவாயிட்டாங்கப்பா, மிரண்டுட்டாங்கப்பா ஜனங்க. இப்படி ஆகுமா எப்படி ஆகுமா, இவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி திமுக காரங்க ஏடிஎம்கே காரங்க கொஞ்சம் கவனிக்காத விட்டுட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு சூப்பரா பண்றாங்க. பழைய ஆளுங்கெல்லாம் நான்லாம் பழைய ஆளு, விசுவாசமா இருக்கிறவங்க. 43 வருஷமா கட்சியில இருக்கிறேன். 2004 அம்மா வந்து என்னோட அண்ணன் நடத்தியும் பார்த்து உறுப்பினராக தான் இருந்தேன் நான் 1981. அதுக்கப்புறம் அம்மா பார்த்து புரட்சி தலைவர் அம்மா பார்த்து எனக்கு வந்து 2004 வட்டக்கழக துணைச் செயலாளர் இன்ன வரைக்கும் மாறாத இருக்கு. என் குடும்பத்துல 40 ஓட்டு ரெட்டலைக்கு தான். இப்போ தாமரைக்கு போடுவோம். 2027 அதிமுக ஆட்சி அமைக்குமா? கண்டிப்பா. அதுக்கு இன்னும் இதுவே கிடையாது, அது அப்பீலே கிடையாது. சூப்பரா எம்ஜிஆரை பத்தி உங்க கருத்து? எம்ஜிஆரை சொல்லவே முடியாதப்பா, அவர்லாம் கடவுள்பா. அவரை வச்சுதான் நாங்க இந்த கட்சியில இருக்கிறோம். எங்க வீட்டுல எம்ஜிஆர் படம் பெருசா இருக்கு. எனி டைம் எங்க வீட்டுல ஜெயா டிவி அந்த அவர் பாட்டை தவிர வேற படத்தை தவிர நான் பார்க்கவே மாட்டேன். எங்க பசங்க எல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க. அவரை மாதிரி ஒரு பண்ணவே முடியாதுப்பா, சான்ஸே கிடையாதுப்பா. அது ஏன்னே தெரியலப்பா. நான் பாத்துருக்கிறேன், ஆனா பார்த்து அது மாதிரி மீட்டிங்ல நாங்க போனது கிடையாது. 20 வயசு அப்ப எனக்கு. ஆனா வந்து 2 பேரும் எப்படியோ சந்திரனோ அதே மாதிரிதான் எங்க புரட்சி தலைவர். ஒரே புரட்சி தலைவர்னா அந்த சந்திரன். டிஸ்டர்ப் பண்ணாதடி, யாராவது ஒருத்தர் பேசுறாங்க. அந்த மாதிரி நாங்க இருந்தோம். எம்ஜிஆர்னா எங்களுக்கு உயிர். அதாவது அண்ணா இருக்கு சொல்லவே சின்ன பொண்ணு நானு, என்னன்னே தெரியாது. பக்த சொல்ல அண்ணாச்சி, பருப்பு வேலை என்னாச்சு, காமராஜர் அண்ணாச்சி, காப்பி வேலை என்னாச்சு, பைத்தியம். அதாவது எம்ஜிஆர் பைத்தியம். ஆமா. அதுக்கப்புறம் அவர் இல்ல, தலைவர் இல்ல. அதுக்கப்புறம் அதை அம்மா எடுத்து வழி நடத்தினாங்க. அவங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸு, போலீஸ் தோட்டத்துல டான்ஸு தான், ஆட்டம் தான், பாட்டம் தான், இன்னும் எல்லாமே ரெக்கார்டு வச்சிருக்கிறேன் நான். ஆனா பேனர்ல எல்லாம் வந்து எம்ஜிஆர் ஏன் சின்னதா வச்சிருக்காங்க? அவர் இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கலாம். மனசுல நிறைஞ்சிட்டாருல்ல அவரு. மனசுல இருந்து மாத்த முடியாது. நீ சின்னதானா வை, நீ பெருசானா வைப்பா. வானம் எவ்வளவு பெருசா அதை அளக்க முடியாதுல்ல. அது மாதிரி ஏழைங்க மனசுல அவர் நிரந்தரமா குடி கொண்டிருக்கிறாருப்பா. அவரெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா. அப்படின்றது இல்ல, எப்படி எடுத்தாலும் இந்த சிம்பிள்ல கண்டுபிடிச்சாருங்க. எதனாலப்பா ஜனங்க இவ்வளவு இதுவாகுதுன்னா அந்த ரெட்டாலைக்கு தான். ரெட்டலை தான்பா. அப்ப ரெட்டாலை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது, அதை மாத்தவும் முடியாது. அவ்வளவு சீக்கிரம் இந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்கா நிக்கும்பா, கன்ஃபார்மா சொல்றேன். இன்னும் உருவாகி என் பேரனுக்கு சொல்றேன். நான் எப்ப பார்த்தாலும் ரெட்டலைன்ற. இப்போ போறதுக்கு எப்ப பார்த்தாலும் மீட்டிங்ன்ற எடப்பாடின்ற அந்த மாதிரி. நான் உங்க வீட்டுல வந்து ரெட்டலைக்கு விழுமா இல்ல விஜய் கட்சிக்கு? விஜய்லாம் எங்க வீட்டுல யாருமே போட மாட்டாங்கப்பா, போட விட மாட்டேன் நான். நான் போட விட மாட்டேன். நான் வந்து அதுல விசுவாசமா இருக்கிறேன். என்னோட பேச்சுதான் அங்க கேட்பாங்க. விஜய் வந்தா வரட்டும், நம்ம அவரை நம்ம தடுக்கல, அவருக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா? அவர் எவ்வளவு அடிமட்டத்துல இருந்து அவர் எவ்வளவு ஒரு இதுவா கஷ்டப்பட்டு அவர் என்னெல்லாம் வந்தாருப்பா. அவரு ஒரு படம் ஒண்ணு போட்டாங்கப்பா, அது உலக சுற்று வாலிபன். அந்த படத்தை 76 வந்து அந்த படம் வர விட்டாது எவ்வளவு பண்ணாங்க தெரிப்பா. நாங்களாம் சின்ன பசங்கப்பா. பேனரில் அது ஓடின படம் உலக சுற்று வாலிபன்ப்பா, ரெக்கார்ட் பிரேக்ப்பா. அவர் மாதிரிலாம் பண்ண முடியுமா விஜய்லாம்? சான்ஸே கிடையாது. இன்னும் ஆகும், வருஷம் கணக்கா ஆகும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, வருஷம் கணக்கா ஆகும். அந்த உலக சுற்று வாலிபன் ரெக்கார்டு உனக்கு தெரியுமா? நீ பிறந்திருப்பே தெரியாது எனக்கு. அதை பத்தி கேள்விப்பட்டார். பேனரில் அது படம் ஒரே படம் அவருக்கு தான், அதுவும் தலைவருது. ஓட விட்டாத பண்ணாங்கப்பா, படமே ஓட விட்டாத அநியாயம் பண்ணி அவரை அந்த தேவி பேரட தேட்டர்ல ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. ஆனா ஸ்ட்ராங்கா நின்னாரு, மக்கள் மனசுல வாழறாரு. அதான் மக்கள். நாடோடி மன்னனுக்கு எப்படி சொன்னாரோ, அதாவது அந்த படம் வெற்றி அடைஞ்சா நான் வந்து மன்னன், அந்த படம் தோல்வி அடைஞ்சா நான் நாடு. அந்த படத்துலயேப்பா ஒரு பாட்டு இருக்குது. நான் எப்போட போற சட்டம் அது நாடு நலம் பெருந்திட்டம், நன்மை புரிஞ்சிடு திட்டம். எத்தனை வருஷம் முன்னாடி பாடினது அதெல்லாம். யாரா தெய்வம் அவரு? அவரு மாதிரிலாம் அது என்ன பாட்டுப்பா அது? நானே போட போற சட்டம் அது நன்மை புரிஞ்சிடு திட்டம். நாங்க யாருமே அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. அவர் சட்டம் அவர் கட்சியில ராஜாவை தான் ஆண்டுட்டு போனாரு. அந்த மாதிரிலாம் அது முன்னாடியே எழுதி அவர் கடவுள் வந்து அவருக்கு வந்து அந்த இதை கொடுத்துட்டாரு, ஞானத்தை. எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்பா மோடி வேற எம்ஜிஆர் வேறப்பா. ஆக மொத்தம் எங்க கட்சி ரெட்டல தான் வரும் கன்ஃபார்ம். அதாவது இவங்க கூட கூட்டணி தான் கன்ஃபார்ம். அவங்க கன்ஃபார்ம். அது இவங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு? தமிழிசை வந்து ஏற்கனவே நல்லா படிச்சவங்கப்பா. ஒரு வாட்டி அவங்க நின்று அது மாதிரி இதுவாயிடுச்சு. அவங்க 71 வயசுல எதையுமே பார்க்காத ராவு பகலா கண் முடிச்சு அவங்க சூறாவளி பயணம் மாதிரி பண்றாங்க. லேடிஸ் தானேப்பா நாங்கள். இந்த தொகுதியில ரெட்டலை இல்லையே, அதனால தான் தாமரை இல்லப்பா. ஆனால் அந்த தாமரை சின்ன இருக்குல்ல, அதை சொல்லி தான் நாங்கள் எல்லாம் புரியாதவங்களும் நாங்க சொல்றோம்ப்பா. ரெட்டலை அவங்க மனசுல பத்துச்சு. ஆனா வந்து இந்த மாதிரி அவங்க தாமரை சின்னன்றதுனால
கொடுக்கல இந்த வாட்டி. அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஜெயிச்சு காட்டு. சிறப்பான வரையில் வரவேற்படுத்து பாப்பா பிரதீப் அவர்களுக்கு எனது வணக்கம். பரவாயில்லையே கூட வந்துருவா உங்களுக்கு. அன்பார்ந்த பகுதிவாழ் பெரியோர்களே, அன்பார்ந்த பகுதிவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, சிறப்பான முறையில் நமது வெற்றி வேட்பாளருக்கு மரியாதை செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வேட்பாளர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் முத்திரையிட்டு அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்குமாறு இருகரம் கூப்பி பணிவொன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்த பகுதிவாழ் பெரியமூர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சொந்தங்களே, உங்கள் சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. இப்பகுதி வாழ் மக்களின் வெற்றி சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. தாமரைக்காக வாக்கு கேட்டு உங்களில் ஒருவராக உங்களுக்காக பணியாற்றிட சட்டமன்றத்தில் உங்கள் குரலாய் பிரதிபலிக்க நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் முத்திரையிட்டு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூட்டி பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.